வெல்கம் டு சிம்பிள் எடிட்டிங் சீரிஸ். இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அண்ட் யார் வேணாலும் எடிட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங்கில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ்க்கு நீங்கள் நியூனா ஆல்ரெடி 4 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் டெக்ஸ்ட் அனிமேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் kinemaster அப்ளிகேஷன் பற்றி இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஆட் பண்ண இமேஜ் பார்த்திங்கன்னா மூவிங்கில் இருக்குது. உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா க்ராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவே ஆகாது. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த க்ராப்பிங் ஆப்ஷன் பற்றி டீட்டெயில்டாக 3rd சீரீஸில் போட்டிருக்கேன். அது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜோக்கர்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து AA ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிளாக் கலர் சர்க்கிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா ஜஸ்ட் அகைன் வந்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்க. அங்கே ஒரு ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட் வேணான்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளோ எஃபெக்ட் சேம் தான். க்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஷேடோக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி தான் க்ளோக்கோ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து அந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும், டெக்ஸ்ட்டுக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் எஃபெக்ட். சேம் அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அவுட்லைன் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பார்டர் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு தின்னாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதுக்கு தான் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். நான் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன், பிகாஸ் வந்து பேக்ரவுண்டும் சேம் கலராக இருக்குது. ஜஸ்ட் அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ எல்லோ கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஜஸ்ட் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒபாசிட்டி கூட கம்மி பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் வித் பேக்ரவுண்ட். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த வந்து உங்கள் டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோவுக்கு மேலே உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு சென்டர் ரைட் லெஃப்ட்டு நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து டெக்ஸ்ட்டோட பிளெண்டிங் எஃபெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து அந்த பிளெண்டிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சில இமேஜுக்கெலாம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிளெண்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு தனியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் தனி இமேஜ் வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அதை சேஞ்ச் பண்ணுறங்க. அண்ட் எப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தெரியும். அண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேடோ மட்டும் டிசேபிள் பண்ணுறங்க. பிகாஸ் டிஃபால்ட்டாகவே ஷேடோ வந்து எனேபிளில் தான் இருக்கும், அது மட்டும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒபாசிட்டி ஆப்ஷன் அதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஒபாசிட்டி கம்மி பண்ணும்போது உங்களோட டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒபாசிட்டி ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அகைன் பிளெண்ட் ஆப்ஷன் போங்க. தென் ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் எஃபெக்ட்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லே பிளெண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த பேக்ரவுண்டோட கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஓவர்லே பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளெண்டிங் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அந்த தட்ஸ் இட் கைஸ். kinemaster அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.